எதிரான பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் தேசிய மக்கள் சக்தி மாணவிகள் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை எதிர்த்து நேர்மையாக கடுமையான பெற்றுத் தர வேண்டும் என வலியுறுத்தி பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதில் சோசலிஸ்ட் கட்சியின் அவரை அனுப்ப முடியவில்லை. எனக்கு சோறு போடுறதுக்கு ஆளு சொந்தக்காரெல்லாம் செத்து போயிட்டாங்க. எதுக்கு சொல்லுகிறேன் என்றால், ஒரு சட்டம் என்பது நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றால் அது சட்டமாக இருக்க முடியாது. ஒரு சட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தால் போக்சோ சட்டம் வந்துதான் காப்பாற்ற வேண்டும் என்று இல்லை. போக்சோ சட்டம் என்றால் முதலிலே மோடியே பிரச்சனை ஆயிடுவார். ஏன் ஆவார்? அவருடைய மனைவியோடு அவர் இல்லை. தேர்தலில் பத்திரத்தை பதிவு பண்ணும் போது என்ன பண்றாரு? மனைவி இல்லைன்னே பதிவு பண்றாரு. மனைவி இல்லைன்னு பதிவு பண்ணா அது குற்றம். அந்த குற்றம் எங்க எடுக்கப்பட்டதா? தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்டதா? ஆகவே நான் நீண்ட நெடிய நேரம் கருத்துரையாற்ற வரவில்லை. ஒன்றை சொல்லுவேன், சட்டம் என்பதும் மனிதாபிமானம் என்பதும் நீதி நேர்மைகள் என்பதும் ஒரு மனிதனுடைய நெஞ்சத்திலே இருக்கும். ஜப்பானிலே இருக்கிற மக்கள் அவர்கள் உழைக்கிறார்கள், நேர்மையாக இருக்கிறார்கள், நீதியோடு நடக்கிறார்கள். அடுத்தவன் தவறு செய்தால் தட்டி கேட்கிறார்கள். கலாச்சாரம் இல்லாத நாட்டிலே ஒரு பெண்ணோடு தொடர்பு இருந்தது என்று சொன்னால் அந்த மந்திரி அவனை ராஜினாமா செய்ய சொல்லுகிறார்கள். அவன் குற்றத்தை ஏற்றுக்கொண்டு ராஜினாமா செய்கிறான். ஆனால் நம் நாட்டிலே அவர்கள் தான் அமைச்சராக இருக்கிறார்கள், அவர்கள் தான் வளம் வருகிறார்கள், அதிகாரிகளாக இருக்கிறார்கள். இது மாற வேண்டும் என்று சொன்னால் நான் வெட்ட பணிவோடு சொல்லிக் கொள்வேன். நண்பர்கள், வழக்கறிஞர்கள் கோவித்துக் கொள்ளக்கூடாது, காவல்துறைகள் கோவித்துக் கொள்ளக்கூடாது. இந்த கடலிலே மீனவர்கள் வருகிற பொழுது அவர்களை, நம்முடைய மீனவர்களை இலங்கை கடற்படை சுட்டது என்றெல்லாம் சொல்லி, கடற்கொள்ளைக்காரர்கள் சுட்டார்கள் என்றெல்லாம் சொல்லி அவர்களை துன்புறுத்துகிற பொழுது தொடர்ந்து மனுதான் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் இன்று வரை. ஆனால் அப்பொழுது நான் 1996 பிறகு பேசுகிற பொழுது சொன்னேன், ஒவ்வொரு மீனவரும் கடலுக்கு செல்லுகிற பொழுது கையிலே துப்பாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு தமிழ்நாடு அரசு, இந்திய அரசாங்கம் அனுமதி தர வேண்டும் என்று சொன்னேன். இந்தியன் எக்ஸ்பிரஸிலே தலைப்புச் செய்தியிலே போடுகிறார்கள். இன்று எத்தனை ஆண்டுகள் ஆகிறது? இன்றைக்கும் நேற்றைக்கும் மனு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வெள்ளைக்காரன் காலத்திலே மனு கொடுத்தது, இப்பொழுது நாமளும் மனு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். மனு கொடுக்க கூடாது. அரபு நாடுகளிலே என்ன செய்கிறார்கள்? ஒருவன் தவறு செய்து விட்டால், ஒரு பெண்ணை இழுத்து விட்டால், ஒரு பெண்ணிடம் மனபந்தம் செய்து விட்டால் சபையிலே அழைத்து